என்னமோ சவுண்டு கேட்குது. ஒன்றும் இருக்காது. இது எல்லாமே வந்து மலையில் சென்டரில் ஒரு கோயில் இருக்குது. அது வந்து ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YV ஸ்டுடியோஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பூனேயில் இருக்க ஒரு பிரம்மாண்டம்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான மலைப்பகுதியில் ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போய் ஒரு ட்ரெக்கிங் பண்ணி அந்த கோயில் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த மலையை காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம போகிறோம். மேலே அந்த விண்மில்லாம் இருக்குது. அந்த இடத்துல பர்மிட்டு போகிற வழி இருக்குமா என்னன்னு தெரியலை. அங்கே ஒரு கோயில் இருக்குது. நம்ம அங்கே தான் இப்போ போகிறோம். வாங்க போகலாம். கொஞ்சம் தூரம் தான் வண்டி போவோம், அதுக்கப்புறம் போகாது, நம்ம நடந்து தான் போனோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ட்ராவல் கைடன்ஸ் ஒரு ஆள் தேவைப்படுறாரு. அதனால் அவரை பிக்கப் பண்ண தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரோடு செம்மையாக இருக்குது பாருங்கள், குண்டு குழியமாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து 9 மணிக்கு வர சொன்னார். நம்ம எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை அதனால் லைட்டாக தூங்கிட்டு 10 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்தா 11 மணிக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். 11 மணிக்கு வெயில் எப்படி இருக்குன்னு தெரியலை, போய் பார்ப்போம். பாருங்க, இங்கேருந்து வியூ செம்மையா இருக்குங்க பார்க்கவே. நம்ம அந்த மலையை தான் இப்போ ஏற போகிறோம். ஜானோ, இவர் தான் நம்மளோட கைடன்ஸ். பார்த்து பேசிட்டு வழி காமிச்சு கொடுத்துட்டு அவர் போயிடுவாராம். வேலை இருக்கான் அவருக்கு. அதனால் அவர் ரூட்டு காமிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ மாமு. அவ்வளோதான், ரூட்டு காமிச்சிட்டாரு. நம்ம இங்கேருந்து நடந்து போகணும். இந்த கோயில் பேர் பார்த்தீங்கன்னா கண்டோபாவா. ஸ்பெல் தப்பாக பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் அதோட ஸ்பெல் கீழே போடுறேன், பார்த்துக்கோங்க. அது கண்டோபா அப்படி தான் நினைக்கிறேன். கங்கோரா இல்லை, கண்டோபா. வாங்க போய் பார்ப்போம். காற்று, பறவைகளோட சவுண்டு கேட்குது. இங்கே வழியாக தான் வந்தோம். கடைசியாக படியை கண்டுபிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300 படி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியே போய் அப்படி போய் போகுது. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எனிடே ஸ்டார்ட் பண்ணுவோம் தரிசனத்தோட. 9, 10, 11, 12, 14, 15. இங்கே என்னமோ சவுண்டு கேட்குது. ஒன்றும் இருக்காது. 20, 21. இது பண்ணுறப்ப ஸ்கூல் டேஸில் ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணதான் ஞாபகம் வருது. எவ்வளோ தூரம் நடந்து வந்தாச்சு. ஐயா இன்னும் இருக்கு. ஓ நம்ம ஓரளவு பாதி ரூட் வந்துட்டோம். இங்கேன்னு பார்க்குறப்ப ஹோல் சிட்டி தெரியுற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது, போவோம். கடைசியா இதை வந்துட்டோம். இதான் கோயில். இந்த கோயிலில் போகிறோம். அப்பா கோயிலுக்கு வந்தாச்சு. தரிசனம் பண்ணுவோம். ஒன்றுமே தெரில, இது எப்போ நடத்துறப்பாங்க என்னன்னு தெரில அந்த டீட்டெயிலு. ஆக்சுவலாக பூனேயோட ஃபேமஸ் என்னென்னா, மலையில் சென்ட்ரலில் ஒரு கோயில் இருக்கும். அது எல்லா இடமும் அப்படியே தான் இருக்குது. நிறைய இடம் சொன்னாங்க, பீமா சங்கர் அந்த மாதிரி இடம்லாம் நிறைய இடம் சொன்னாங்க.
இங்கே எல்லாமே வந்து மலையில் சென்டரில் ஒரு கோயில் இருக்குது. அது வந்து நல்லா இருக்குது பார்க்க எக்ஸ்பீரியன்ஸ். வந்தது வந்து செம ஒர்த்து. இங்கேன்னு வியூ பார்க்கவே செம்மையாக இருக்குது, வேறு லெவல். ஆக்சுவலாக நம்ம பிளான் வந்து அங்கே அந்த விண்மில் தெரியுதுல்ல, அங்கே தான் போகிற மாதிரி பிளானு. பட் ஆனால் அங்கேருந்து ரூட் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம எங்கேயே போய் தெரியாமல் எதுவும் மாட்டிக்கிட்டோன்னா அது வேறு. அதனால் இந்த கோயிலோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். வேணும்னா அந்த மலை வரைக்கும் போகலாம் வாங்க. கீழே இருந்து பார்க்குறப்போ கொஞ்சம் ஈஸியான மாதிரி தான் இருந்துச்சு. இங்கேருந்து ஏறுறப்ப தான் தெரியுது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏறி பார்ப்போம் ஒரு வால், அங்கேன்னு வியூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அங்கே எங்கே தெரிஞ்சு ஒரு வழியாக ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனால் இந்த ரூட்டு கொஞ்சம் ரிஸ்க்குங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அது யாரும் ஆல்ரெடி எதுவும் பார்த்தவே எதுவும் இல்லை அது மாதிரி இருக்கு. ஒரு வழியாக பாதி ரூட் வந்துட்டோம். இப்போ அங்கே போகணும். வழியை நான் எங்கே தர்றது, போய் பார்ப்போம் இந்த சைடு. ஓ மை காட், அந்த சைடு வழி ஃபுல்லும் இது மாதிரி இருக்குங்க. இதில் நான் எப்படி போகிறது? அதனால் பிளான் கேன்சல் பண்ணிடலான் இருக்கேன். ஏன்னா இது உள்ள என்ன இருக்குது என்னென்னு ஒன்றும் தெரில. நம்ம பாட்டு போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா. ஓகே, பிளான் கேன்சல், ரிட்டர்ன் டு டெம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலேருந்து ரிட்டர்ன் கிளம்புறோம். ஓகே போகலாம். இது ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கிங் போன அனுபவம். இந்த அனுபவம் வந்து உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் கீழேருந்து மேலே பார்க்குறப்ப நம்ம இவ்வளோ தூரம் போகணுமா வேணாமாங்கிற ஒரு யோசனையில் தான் வந்தேன். பட் ஆனால் மேலே ஏற ஏற வந்து அதோட விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்கவும் செம்மையாக இருந்துச்சுங்க. நான் அங்கே என்ன விஷுவலாக பார்த்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோ விஷுவலாக ஒரு ட்ரீட் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு ட்ரெக்கிங் மேலும் ஃபன் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்லதான ஒரு வீடியோவில் சந்திப்போம். வரட்டாமாமே.